அறிவியல் சார்ந்த விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தும் வகையில் மக்கள் சிந்தனை பேரவை நிகழ்ச்சி மதுரையில் நடத்த இருப்பதாக நியூஸ் 7 தமிழுக்கு பட்டிமன்ற பேச்சாளர் சாலமன் பாப்பையா பேட்டியளித்திருக்கிறார். இது குறித்து அவர் அளித்த முழுமையான பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். மக்கள் சிந்தனை பேரவை அப்படின்னு தொடங்கியிருக்கிறோம். இந்த மக்கள் சிந்தனை பேரவை ஏற்கனவே இதனுடைய தாயகம் அப்படின்னு சொன்னால் ஈரோட்டில் இருக்குது. நண்பர் அவர் ஸ்டாலின் குணசேகரன் அவர் தான் அதனுடைய தொடக்கத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம். அவங்க இப்போ ஜப்பான் வரைக்கும் தங்களுடைய இருப்பிடத்தை விரிச்சிருக்காங்க, விரிவாக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ மதுரையிலையும் அதை கொண்டு வரணும்னது எங்களுக்கு ஒரு ஆசை, அவருடைய ஆசையும் கூட. அதை நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், நிறைய இலக்கியங்களை எல்லாம் பொதுமக்களிடத்தில் எல்லோரும் சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்ல போகணுன்னு சொன்னால் திருக்குறளுக்கு நிறையா இலக்கிய அமைப்புகள் வந்துருச்சு சொல்கிறாங்க. அரசு இதில் முற்றோதலுக்கு பணமே கொடுக்குது. பிள்ளைகள் நிறைய இப்போ இலக்கியங்களை படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஓரளவுக்கு. எனக்கு என்னமோ இந்த புதிதாக வரக்கூடிய இளந்தளிர் இருக்கே அது கொஞ்சம் நல்லாவே வந்துக்கிட்டு இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. சமய இலக்கியமும் இலக்கியம் மட்டுமே இலக்கியமாயிடாது. அரை இலக்கியங்கள் ஒன்று இருக்குது, அது நடத்துறதில்ல. அந்த கோவில்களில் சொல்லணும், நடத்துகிறாங்கன்னு வச்சுக்குவோம். ஏன்னா அதை சொல்கிறதில்ல பெரும்பாலும். அதற்கு மேலே அறிவியல் இலக்கியம்னு ஒன்று இருக்குது. அதுவும் நம்ம பள்ளிக்கூடங்களில் படிக்கிறது தான், கல்லூரியில் படிக்கிறது தான். அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு எல்லா வகையான வழியை செய்யுது. அது வாழ்க்கைக்கு வழிகாட்டுகின்ற அறிவியல் இலக்கியம் இருக்குது பாருங்கள். அதை பற்றி நாளிதழ்கள் விடுறதில்லை, அவங்க பயன்படுத்துகிறாங்க. 12,000 ஆண்டுகளை தூங்கிக்கிட்டு இருந்த எரிமலை, அது எரிமலைன்னா என்ன, அது எப்படி வெடிக்குது, அதனுடைய விளைவுகள் என்ன, இதான் நமக்கு தெரியணும் இல்லையா? இந்த மாதிரி சின்ன மிக சாதாரணமான அறிவியல் செய்திகளை சொல்லுவதற்காகவாவது ஒரு அமைப்பு பொதுமக்களுக்கு இருக்கணுமே அப்படின்னு நினச்சோம். அதற்காக இதை அமைச்சிருக்கிறோம்.